நெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சி அந்த சூடு ஆறுற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகவே மாறிடும். இதே மாதிரி தான் தேங்காய் எண்ணெய் கூட இந்த பனிக்காலங்களில் ரொம்ப கெட்டியாக மாறி இருக்கும். அதை மெல்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான். ஒரு நீளமான ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன ஸ்பூன் எடுத்திங்கன்னா கை ரொம்பவே சுடும். அதனால் நீளமான ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நெய் இருக்கிற டப்பாக்குள்ளவோ இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கீங்கன்னா அதுக்குள்ளவோ இந்த ஸ்பூனை விட்டு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னாலே அந்த சூட்டுக்கே வந்து மெல்ட் ஆகிடும். உங்களுக்கு பத்தலைன்னா இன்னொரு முறை கூட ஸ்பூனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் ஆகிடும். நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும் பொழுது நெய் வந்து உருக்கி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அப்படியே எடுத்து போகிறத விட அதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப சுலபமான மெத்தடாகவும் இருக்கும். நம்ம ஒவ்வொரு முறையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சி அதை மெல்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்பூனை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.